Hello friends, welcome back to Home Galata. இன்னைக்கு கேழ்வரகு கதம்ப பகோடா செய்ய போறோம். கேட்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல, பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பிளேட்ல நான் இந்த கப்பால 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு பகோடா செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யறேன் இதை. இதில் ஒரு 2 கத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சு வரும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1 கப் பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் கரெக்டாக இருக்கும். 1 கப் பீன்ஸ், இது எல்லாமே பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் cabbage இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கோஸ் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது இல்லாமலும் நல்லா தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிடணுன்றதுக்காக பச்சை மிளகாய் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாத்துக்கும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பொரிச்சு எடுக்கும்போது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க உப்பை. நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காகவும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நான் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் 2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும், அதனால் நான் 2 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது 2.5 கப் மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும், அதனால் நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். எல்லா காயும் ஒன்றா ஆகுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா வறுத்தெடுக்க கஷ்டமாக இருக்கும். பகோடாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போதே நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். அது பொரிக்கிறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இதை பகோடா மாதிரி உதிரி உதிரியாக போட்டுடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எல்லா மாவையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட வேண்டியதான். எடுத்து ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க, எண்ணெயெல்லாம் அதில் ட்ரெயின் ஆகிடும். கதம்ப பகோடா ரெடி ஆயிடுச்சு. இதில் ராகி ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாஸ் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா ஹோம் கலாட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.